Hi நண்பா எல்லாருக்குமே பெரிய வணக்கம் நான் உங்க சந்துரு பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பரா ஹாப்பியா இருக்கு நண்பா நானும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கேன் இன்னைக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு வொர்க் அவுட் ஆகும் அப்படின்றதே பாத்தீங்கன்னா தெரியாம இருக்காங்க என்ன ஒரு ரீசன் அப்படினா இப்போ OnePlusல இருந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளே பண்ண வேணாம்னு நினைச்சா ஆட்டோமேட்டிக்கா நைட்டே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிட்டு ரீஇன்ஸ்டால் ஆயிருது லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்ததுக்கு அப்புறம் டிஸ்ப்ளேல அந்த கிரீன் கலர் லைன் அப்படியே மேல இருந்து கீழ வரைக்கும் ஒரு லைன் ஆகும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா ரெண்டு லைன் ஆகும் நம்ம சர்வீஸ் சென்டர் போய் கேட்டேன்னு வெச்சுக்கோங்களேன் அவங்க இல்ல டிஸ்ப்ளே தான் மாத்தணும் நாங்க போனை கலட்டி பாப்போம் ஏதாச்சும் வாட்டர் டேமேஜோ இல்ல ஏதாச்சும் வேற ஒரு பிசிக்கல் டேமேஜ் இருந்துச்சு அப்படினா டிஸ்ப்ளேவை மாத்தணும் அதுக்கு நீங்க தான் காசு தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி OnePlusல மட்டும் தான் அந்த பிரச்சனை அப்படினு பாத்தீங்கன்னா Vivo பக்கம் வந்துச்சு iQOO பக்கம் வந்துச்சு அப்புறம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ஐபோன்லயுமே பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனா இப்போதைக்கு பரவலா பாத்தீங்கன்னா OnePlus டிவைஸ்ல தான் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் இருக்கு அது லேட்டஸ்டான ஸ்மார்ட் போன்லயும் வந்துச்சு இதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் ஆன ஸ்மார்ட் போன்லயுமே வந்துச்சு என் ஃப்ரெண்டு ஸ்மார்ட் போன் இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி OnePlus 9R வச்சிருந்தான் நம்ம சேனல்ல கூட ஷார்ட்ஸ் வீடியோல நிறைய இதுல சொல்லியிருப்பேன் OnePlus 9R தான் யூஸ் பண்றேன்னு அவனோட போன் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வைஃபைல கனெக்ட் ஆன இத்தனைக்கு அவன் ஆஃப் பண்ணி வச்சிருந்தா சொன்னான் ஆனா ஒவ்வொரு வட்டமும் காலையில ஆன் ஆகும்போது நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து நிக்கும் பாத்தீங்களா ஏதோ கைப்பட்டு தெரியாம அப்டேட் ஆகி தொலைஞ்சிருச்சு போல இப்ப பக்கு பக்குன்னு இருக்கு இப்போதைக்கு அந்த கோடு வரல இருந்தாலும் பக்கு பக்குன்னு இருக்கு ஆனா இந்த சம்பவத்தை வச்சு நிறைய பேர் பாத்தீங்கன்னா ட்விட்டர் இன்ஸ்டாகிராம்ல டைரக்டா OnePlusஏ டேக் பண்ணி இதுக்கு என்னதான் சொல்யூஷன் நாங்க எதுவுமே பண்ணல சாஃப்ட்வேர் அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்றத கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க ஏகப்பட்ட சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் பெரிய பெரிய டெக் சேனல் கூட பாத்தீங்கன்னா OnePlusோட அஃபிஷியல் ஐடியா ட்விட்டர்லயோ இன்ஸ்டாகிராம்ல டேக் பண்ணி இந்த மாதிரி யூசருக்கு நடக்குது நீங்க என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க என்ன ஸ்டெப் இது என்ன ஃபாலோ பண்ணா இது அவங்களுக்கு ஃப்ரீயா மாத்தி தருவீங்க அப்படின்ற மாதிரி தான் ப்ரொசீஜர்லாம் கேட்டிருந்தாங்க சோ மதுரைன்னு பாத்தீங்கன்னா அஃபிஷியலா OnePlusோட அஃபிஷியல் சர்வீஸ் சென்டரும் கிடையாது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோரும் கிடையாது பட் ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் இருக்கு அப்படிதான் பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட அதாவது அத்தை பொண்ணு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு அவங்க காலேஜ் படிக்கிறாங்களா ஸோ இந்த மாதிரி அப்டேட் ஆயிடுச்சுன்னா என் ஃப்ரெண்டுக்கு சொல்லியிருக்காங்க என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்டால் என்ன ஏதுன்னு ஸோ நானே பார்த்தீங்கன்னா அந்த ட்விட்டரில் பார்த்து என்ன இது சில பேர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஏமாற்றி இல்லை டிஸ்பிளே தான் பிரச்சனை நீங்கள் தான் மாற்றியான்னு சொல்லி ஏமாற்றி விட்டாங்க சரி நம்ம மதுரை சுமக்கல்ல அந்த பெரியாரை ஒட்டி பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்டிஷ் பேக்கரி இருக்கும் பிரிட்டிஷ் பேக்கரி மாடியில் பார்த்தீங்கன்னா மொபைல் பஸார் அவங்க தான் பார்த்தீங்கன்னா OnePlusக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர் பில்லு வாரண்டி இருந்துச்சுன்னா ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவங்கள்ட்ட கொடுத்து நம்ம சர்வீஸ் பண்ணலாம் ஸோ அவங்ககிட்ட போய் கேட்க சொன்னோம் என் ஃப்ரெண்டும் அவங்களும் பார்த்தீங்கன்னா போயிருந்தாங்க போனப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வச்சிருந்த ஸ்மார்ட் ஃபோனுமே பார்த்தீங்கன்னா OnePlus 9R தான் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு உள்ளே கலட்டி பார்த்துருக்காங்க எந்த ஒரு ஃபிசிக்கல் டேமேஜ் இல்லை வாட்டர் லாக்கும் கிடையாது ஓகே நாங்கள் மாற்றி கொடுத்துறோம் ஆனால் 35 நாள் டைம் எடுக்கும் 35 நாளுக்கு அப்புறம் ஃபோனை வந்து கலெக்ட் பண்ணுவீங்க எதுக்காக 35 நாள் அப்படின்னா இது எங்களால் மாற்ற முடியாது மற்றபடி டேமேஜ் நீங்கள் காசு கொடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா டக்குன்னு ஸ்பேரை மாற்றிடுவோம் நாங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபஸ்ட் எய்டு மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளே என்ன ஏது பிரச்சனை எதுவுமே இல்லை அப்படின்ற வெரிஃபை பண்ணிவிட்டு நாங்கள் ஹெட் ஆஃபீஸுக்கு அனுப்புவோம் அவங்க அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஸ்பிளே மாற்றிட்டு அவங்ககிட்ட இருந்தால் டிஸ்பிளே மாற்றியே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷனே இதானனால சரி 35 நாளுக்கு அப்புறம் நம்ம ஃபோனு அப்படியே நமக்கு வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது பட் இது நம்ம சைடே டிலே கிடையாது இந்த டிஸ்பிளேல கோடு ஒரு இஷ்யூ ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருப்போம் இப்போ ரியல் டைமாக நடந்தனால ஸோ இந்த ஒரு பிரச்சனை இருக்குது நான் அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கேன் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவாக மக்களுக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது உங்களை ஸ்டோர் அதாவது உங்கள் ஹெட் மேனேஜர்கிட்ட ஏதாவது காண்டாக்ட் நம்பர் இருந்தால் கொடுங்க நான் அவர்கிட்ட பேசி பார்த்துட்டு என்ன பிரச்சனை எதனால இப்படி இருக்குது OnePlus தரப்புலேருந்து உங்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்க மக்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி பிரச்சனைன்னு வராங்க ஒரு கிளாரிட்டியாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோவாக நம்ம எடுக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு கேட்டிருக்கேன் அப்ரோச் பண்ணியிருக்கேன் அவங்க என்ன ஏதுன்னு முடிவு சொன்னதுக்கப்புறம் அவங்க ஓகே சொன்னாங்க அப்படின்னா டைரெக்டாக நம்ம அங்கே போயிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோன்றது எடுப்போம் அப்படி இல்லாட்டி அந்த 35 நாளுக்கு அப்புறம் ஃபோன் வரும்ல ஃபோன் வந்ததுக்கப்புறம் உண்மையிலே கரெக்டாக ப்ராப்பராக மாற்றி கொடுத்துருக்காங்களா எந்த ஒரு சார்ஜஸும் வாங்கலையா ஏன் இந்த மாதிரி இருக்குன்னு நமக்குள்ளே ஆராய்ஞ்சு பேசுவோம் நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்டையும் நிறைய பேர் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அவங்ககிட்டையும் என்ன ஏதுன்னு கலந்தாய்வு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு தெளிவான ஒரு வீடியோவாக பார்த்தீங்கன்னா நம்ம மேக் பண்ணுவோம் இப்போதைக்கு OnePlus யூசர் பக்குன்னு தான் இருக்காங்க எங்கே அப்டேட் ஆகி தொலைஞ்சிருமோ அப்படி இப்படின்னு பட் என்ன சொல்கிறேன் ஒன்றும் புரியலை ஸோ வெயிட் பண்ணி பார்ப்பணும்பா என் ஃப்ரெண்டோட
அந்த ரிலேட்டிவ் அவங்களுக்கு ஃபோன் கிடச்சோன்னே என்ன ஏதுன்னு நம்ம ஒரு விளக்கமாக ஒரு பேசுவோம். அப்படி இல்லாட்டி அவங்க மேனேஜர் சைடு ஓகேன்ட்டாங்கன்னா நேராக ஸ்டோர்ட்டே போய் அஃபீஷியல் ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர்லேயே போயிட்டு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை இந்த மாதிரி கோடு விழுந்துருச்சு அப்படின்னா என்ன மாதிரி பண்ணி உங்கள்கிட்ட ப்ரொசீஜர் என்னென்ன ப்ரொசீஜர்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க என்ன ஏதுன்னு கேட்டுட்டு நம்ம மக்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கட்டும். ஓகே நண்பா, ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு இது போன்ற சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி, வணக்கம், பை பை நண்பா.